ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லவரசனை தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தப்போவே இந்த கோழிங்களே வாத்திருந்தாங்க பார்த்தோம். நல்லா இருந்தது, கொஞ்சம் வேடிக்கை பார்க்கணும் போல் இருந்தது. அதனால் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வான்கோழி, கின்னிக்கோழி எல்லாமே இருந்தது கோழிங்க. ஆனால் கொஞ்சம் இன்னும் க்ரௌடு தான் இருந்தது. கோழிங்கிட்ட இவ்வளோ க்ரௌடு இருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாத்துங்க தாங்க நிறையா இருந்தது. பக்கத்து கடையில் தாங்க நம்ம இந்த ரீசார்ஜபிள் லைட் வாங்கி இந்த கடை தான் அது. இங்கே பாருங்க எவ்வளோ லைட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் நம்ம அந்த ரீசார்ஜபிள் லைட்டை வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி பாட்டில்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கூட விற்பாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருந்தது. இங்கே பாருங்களேன், அப்புறம் நிறையா இரும்பு டிஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. இது நான் பல்லவரசன் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் யாருன்னா பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி காட்டும். ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் லைட் தான் பார்க்க போகிறோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டபுள். இந்த லைட் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவரசந்தையில் வாங்கியிருந்தோம். அவங்க 150 ரூபா சொன்னாங்க. அப்படி இப்படி பேசி கொஞ்சம் நேரம் நின்று வாங்கினோம். 60 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த லைட் ஒர்த்தா இல்லைன்றது பார்ப்போம். அவங்ககிட்ட கேட்டால் ஒர்க் ஆகும் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. பல்லவரசந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன போய் வாங்கினாலுமே ஒர்க் ஆகும் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பார்த்தோம். இந்த லைட்டு எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகினதுனால கரண்ட் சரியாக இருக்காது. சரி, அந்த கான்செப்ட் தான். லாஸ்ட் டைம் நம்ம ஃபேன் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் வாங்கி சர்வீஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லைட்டு இப்போ இந்த சீசனுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு வாங்கினோம். இந்த டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்களேன், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, நம்ம எப்படி வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உடனே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்ற கான்செப்டாக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகேங்களா, பார்ப்போம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரீசார்ஜபிள் எல்இடி லைட் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்களேன், பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, ஆனால் இதான் ரீசார்ஜபிள் லைட்டு. ஓகேங்களா, இது பல்லவரசந்தில் ரேட்டு பேசி அப்படி இப்படியானா தயவுசெய்து சொல்கிறேன். பல்லவரசந்தை போகிறீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ரேட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. நம்ம கெஞ்சி வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே நம்ம கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு தாங்க ரேட்டு, யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் அப்படி சொல்கிறேன்ட்டு. சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால நம்ம இந்த ரீசார்ஜபிள் லைட் வாங்கியிருந்தோம். இந்த லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது. இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு இது ஃபோல்டபுள். நம்ம டேபிளில் எங்கே வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இதில் டைரெக்ஷன் வச்சுக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் ஒர்க் ஆகும் அப்படி தான் சொல்லி விற்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்இடி ரீசார்ஜபிள் டேபிள் லேம்பை போட்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் வோல்ட் பார்த்தீங்கன்னா 110 240 வரைக்கும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் கூட கிடையாது கரண்ட்டு. அதோட கம்மி தான் கரண்ட். பவர் 1 வாட்ஸு 2 வாட்ஸு இது வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாதுங்க. இது டைரக்ட் கரண்ட். இந்த மாதிரி பின் ஒயர் வரும். இது நம்மகிட்ட வீட்டில் மஸ்கிட்டோ பேட்டக்கூடிய ஒயரு. இந்த மாதிரி ஒயரு தான் இதில் டைரெக்டாக சர்வி கரண்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ இன்னொரு கான்செப்ட், இன்னொரு ரீசன் எதுக்கு இதை வாங்கணும்னா, நமக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு லைட்னிங் பத்தலை. அதை இதை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஸ்டூடியோ லேம்ப் மாதிரி ரெடி பண்ணலான்ற கான்செப்ட் தான். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. மழை லைன் எதனா விட்டு போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லைன் எதனா விட்டு போயிருந்தாலும் ஒர்க் ஆகாது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் கரண்ட் ஷாக்கெட் கொடுத்துருக்காங்க சார்ஜுக்கு. ஒன்றுமே இல்லைங்க, அதில் வெறும் பின்னு மட்டும்தான். அதை நம்ம எதுவும் டச் பண்ண வேணாம். இங்கே போது பார்த்தீங்களா 3 வயர். இதுதான் எல்இடி லைட்டுக்கு போகிறது போல். அது போக இங்கே பேட்ரி, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் போர்டு சர்க்கியூட். அவ்வளோதாங்க. இதுக்கு தாங்க அவ்வளோ ரேட்டு. நான் ரேட்டு சொல்கிறேன். நம்ம பிஃபோராக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியில் சார்ஜருக்கு ஹெல்த்துக்கான கொடுத்துக்கலாம். ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் எலக்ட்ரானிக் இதெல்லாம் ரீசார்ஜபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயர் விட்டு போயிருக்கும், அப்படி இல்லைனாக்கா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல்.
சாரி, அப்படிதான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. பேட்டரியில் சுத்தமாக பவரே இல்லை, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு லைன் கொடுத்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே வச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க்கு தான், வெறும் பேட்டரி மட்டும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சின்ன பசங்க வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கரண்ட்டு சம்மந்தமான வீடியோஸை வந்து பெரியவங்களோட ஹெல்ப் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் பண்ண வேண்டாம் வீட்டில். இது என்னோடய ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் வந்து அவ்வளோ சாதாரணமாக தானே கிடையாது. ஓகேங்களா? நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் போட்ட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் நாளில் போட்டுங்க. நம்ம தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே கான்செப்டாக தான் இதை பண்ணுறோம். அது என்னால். ஓகேங்களா? பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேறு லைன் கொடுத்து பார்க்கலாம். வேறு லைன்னா நம்மக்கிட்ட வேறு இதெல்லாம் இல்லை, சோர்ஸ்லாம் இல்லை கொடுக்கறதுக்கு. நம்ம இந்த மாதிரி பவர் பேங்க் வச்சுருக்கோம். பவர் பேங்க் இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஎஸ்பி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்துக்கேன், இந்த மாதிரி டைப் தான். பவர் பேங்க்லேருந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து யூஎஸ்பி ஒயரை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு எமர்ஜென்சி செக்கிங்காக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக கரண்டில் கொடுக்கறதோட இந்த மாதிரி பவர் பேங்க்லேருந்து எதனா கொடுத்தோன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. எரியுது, சுவிட்ச் ஒர்க் ஆகலையா அப்போ? சரி, செக் பண்ணுவோம். பரவாயில்லைங்க, லைன் கொடுத்தோடனே டக்குன்னு எரியுது. ரைட்டு, சந்தோஷம்தான். ஆனால் ஒரு லைன் எரியல சென்டரில், இங்கே ஒரு லைட் எரியல. சென்ட்ரல் லைன் வீக்காக இருக்கு. ஓகே, சென்ட்ரல் லைன் வீக்காக பட்டன் வீக்கான்னு தெரில. இது ஆஃப் போல். அதான் இப்போ வந்து 1 2 லைட் மட்டும் எரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரியுது போல். இதில் வந்து இதில் ஏதோ டேமேஜ் இருக்கா, இல்லை லைட் விட்டுருச்சான்னு தெரில. அது செக் பண்ணலாம். சென்டரில் இங்கே ஒன்று. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், சார்ஜ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமானா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானது, அதனால் வந்து யாரும் மோஸ்ட்லி இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்ன்றதுனால. ஓகேங்களா? அதுக்குள்ள வயிறு விட்டுருச்சிங்க. ஓகே, அதில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? எல்லாமே லைவாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்மகிட்ட, ஒளிவு மாதிரி இல்லாமல் பண்ணுறோம். இங்கே பார்த்துக்குங்க, சார்ஜ் ஒர்க் ஆகல. ஓகே ஓகே ஓகே, இதுலேருந்து அவுட்புட் வர்றதுனால இது சார்ஜிங் இப்போதைக்கு எடுத்துக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இதுவே சார்ஜர் தான் அப்படின்னும் போது இது வந்து சார்ஜிங் எடுத்துக்காது. நம்ம ஒரு பேட்டரியோ எதனா ஒன்று போட்டால் மட்டும்தான் சார்ஜிங் எடுத்துக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த லைட் வந்து ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. நமக்கு வந்து அந்த பேட்டரி வந்து சுத்தமாக வந்து சப்ளை கிடையாது. சப்ளை இல்லைன்னா டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு பேட்டரியை வந்து வேற மாற்றணும். அப்படி இல்லைன்னாக்கா இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பழைய ஃபோனுங்களில் இருக்க பேட்டரி இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அது செட் ஆகும். அது வந்து ரீசார்ஜபிள் தான். இந்த இடையில இந்த
இந்த ஸ்ட்ரிப்பில் மட்டும் இதை கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் இதை திறந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் ஆகுமான்றது தெரியல. இதையும் திறந்து பார்த்துருவோம். இன்னும் இருக்கு இப்போ. லைட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி எது ஓப்பன் ஆகணும்னு தெரியல. சைட்லையும் டிஸ்கனெக்ட் பண்ணுமா? ஆமா, இது வந்து நம்ம சைட்லயே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து எடுக்க முடியும் போல இருக்கு. ஓகே, அதையும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஐயோ, இது ஓப்பன் இல்லை போல, உடையுது. நான் கூட இது ஓப்பன் ஆகும் ஸ்க்ரூ டைப் ரென்ஸ் வச்சு உள்ள திருவிட்டேன். இது வந்து சும்மா மோல்டு செட்டப் போல, இது சும்மா செட்டிங் போல இருக்கு. இது அது வேற இது பண்ணிட்டேன், அதெல்லாம் உடச்சிட்டு இருக்கோம். நம்ம இதை மட்டும் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டி வச்சாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன எப்படின்னு தெரியல. அது அவ்வளோதாங்க, உள்ளார ஒன்றுமே இல்லை, ஒரே ஸ்ட்ரிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த லைன் ஃபுல்லாக எல்இடி வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம டெஸ்டிங் சைடை வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி லைட்டு பிளிங்காக இருந்தது. இப்போ செக் பண்ணதில் அப்படி தான் இருக்குது. இந்த பல்ப் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு தெரியல. பட் வந்து இந்த பேட்டரி வந்து நம்ம என்ன எலக்ட்ரிக் கடையில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஏன்னா மஸ்கிட்டோ பேட்டரி லாஸ்ட்டாக வாங்கியிருந்தோம். இந்த பேட்டரி கிடைச்சதுன்னா நம்ம வந்து இந்த பேட்டரி வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம இந்த சொன்ன மாதிரி மொபைலோட பழைய மொபைல் பேட்டரிங்க இருக்கும், அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இந்த எல்இடி லைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் அந்த ரீஸ்டோரேஷன் பண்ணது வந்து, அதாவது பேட்ரி, இந்த பேட்டரி வாங்கி போட்டுமா இல்லை வந்து எப்படி பண்ணியிருக்கோம், இந்த எல்இடி லைட் ரெடி பண்ணுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்ன பேட்டரி போட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்றத சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு ஃபீஸ் பண்ண பல்பை மட்டும் நம்ம வந்து டைரக்ட் பண்ணிட்டோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று வந்து இதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வந்து ரெடி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தது காட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் புது ஒரு ஐட்டமோட. தேங்க்யூ, பை பாய்.